பிப்ரவரி மாசம் மட்டும் இல்லாம மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை சேர்த்து 5000 ரூபாயை வழங்க உத்தரவிட்டு இருக்கிறேன். அப்படியா சங்கதி? எங்க இந்த நேரத்துல என் மருமகளை காணோம்? லீலா, என்னத்த எந்திரிக்கலையாமா? இன்னும் பாத்து பாத்து பொறுமையா எந்திரிச்சு வாதாயி. ஒன்னும் அவசரம் இல்ல, உனக்கு எப்ப தோணுதோ எந்திரிச்சு வந்தா போதும். மன்னிச்சிருங்க அத்த, ராத்திரி பூரா ஒரே தலைவலி, தூக்கமே வரலையா, அதான் விடியற வரைக்கும் தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா, என்ன உன் கண்ணுல இன்னும் தூக்கம் கலையில ஓடி இருக்குது? வேணும்னா இன்னும் செத்த நேரம் கூட படுத்து எந்திரிச்சிட்டு வா. இது உன் வீடுமா, நீ என் மக மாதிரி, நான் என்ன சொல்ல போறேன்? என்னது இது, ஒண்ணுமே புரியலையே. அத்தைக்கு உடம்பேதும் சரியில்லையா, இல்லைன்னா வயசானனால சுய நினைவே இல்லாம போயிருச்சா? என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணுமில்ல அத்தை. அடியே, இவ்ளோ நேரம் தூங்குனா நான் எப்படி சீக்கிரம் ஆபீஸ் போக முடியும்? இவன் வேற நிலைமை புரியாம பேசுறானே, மொழுமட்ட பைய. சொல்றி. சாரிங்க, ராத்திரி எல்லாம் தலைவலி உங்களுக்கு தான் தெரியுமே, அதான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டு சாயங்காலம் வரைக்கும் சும்மா தூங்க தானே போற? சீக்கிரம் எந்திரிச்சா என்ன? மன்னிச்சிருங்க. டேய் சொட்ட தலையா, அறிவில்ல உனக்கு? ஆமா, என்னையவா சொன்னீங்க? பின்ன இந்த வீட்ல எனக்கா சொட்ட இருக்கு? சொட்ட தெரியாம இருக்கா, பூரா மொட்டை போட்டு அழிற பையனி, ஒன்னதான்டா சொன்னேன். என் மருமக கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா, என்ன இப்ப கூடியா முழுகி போச்சு? என்ன அம்மா திடீர்னு இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க? சரி, இப்ப என்ன சாப்பிட இருக்கு? பழைய சோறு. மவனே சாப்பிட்டு பாரு, என் மருமக செஞ்ச பழைய சோறு அமிர்தமா இருக்கு. மருமகளே, எப்படிமா செஞ்ச? இம்பூட்டு டேஸ்டா இருக்கு. இப்படி சமையல் செஞ்ச உன் கைக்கு தங்க வளையலத்தான் போடணும். அடே, அடுத்த மாசம் சம்பளம் வந்தா ஒரு 10 வளையல வாங்கிக்கிட்டு வா. தங்க வளையல இந்த கையில 5 அந்த கையில 5ன்னு என் மருமகளுக்கு போட்டு பார்க்கணும். ஒண்ணுமே புரியலையே. மருமகளே, ஏன் நிக்கிற? போய் என் மவனுக்கு சோறு போட்டு கொண்டு வா. இல்ல அவனையே போய் சாப்பிட சொல்லட்டுமா? நானே போய் போட்டுட்டு வர்றேன். இது எங்க போய் முடிய போகுதா தெரியலையே. எமோ, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு கிடக்கு? இம்புட்டு லேட்டா எந்திரிச்சு சமையல் ஆக்காம பழைய சோற போடுறா. விட்டா 4 இருக்கு கண்ணங்கண்ணமா வச்சிருப்பேன். என்னம்மா ஆச்சு உனக்கு? இன்னைக்கு என்னமோ மருமகளுக்கு ஏத்துக்கிட்டே பேசுற? அடே மரமண்ட, நியூஸ் பாத்தியா இல்லையா? நியூஸா? அதெல்லாம் பாக்குற பழக்கமே இல்லையே. பின்ன எப்படி வழங்கும்? இந்த அத்தான் பாரு, அப்புறம் புரியும் எல்லாம். 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையா வழங்க ஐ, உத்தரவிட்டு இருக்கிறேன். என்னம்மா பொம்பளைங்க அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் போட்டிருக்காங்களாமே? ஆமாடா, காலையிலேயே நான் பாத்துட்டேன். அதான் அவளை தாங்குன்னு தாங்குறேன். எப்படியாவது அவகிட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்கிடணும்டா. விஷயத்த சொல்லிட்டீல, ஏன் நடிப்ப பாரு. கலக்குங்கிறேன். லீலா, என்னங்க கொஞ்ச நேரம் பொறுங்க, பழைய சாதத்தை வெங்காயமும் கடுகும் போட்டு தாளிச்சு தாரேன். அடடே லீலா, உன்னை பார்க்க நயன்தாரா மாதிரியே இருக்கு. யார? என்னையவா? ஆமாடி. என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. அடே மவனே, நல்லா பார்த்து சொல்லு. இங்கன இருந்து பாக்கும்போது அப்படியே த்ரிஷா கணக்கா இருக்கு. ஏமா, இந்த ஆங்கிள் பாருமா, ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கா. ஆமாடா, நம்ம மருமக என்ன அழகு. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. உள்ளுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தை மட்டும்தான் நம்மள புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப வந்தா 2 பேரும் புகழ்ந்து தள்ளுறாங்க. கொஞ்சம் எக்கச்சக்கமாத்தையும் போய்கிட்டு கிடக்கு. ஆனா என்ன கதைன்னு ஒண்ணுமே புரியலையே. லீலாக்கோ, வீட்ல இருக்கீங்களா? இந்த சோடாபட்டி ஒளரிடுவா போல் இருக்குது. என் மருமகளுக்கு இன்னும் பணம் வந்த விஷயம் தெரியல. அதுக்கு முன்னாடியே அவ ஏடிஎம் தெரியாம எடுத்துட்டு போய் 5000 ரூபாயை லவட்டிக்கலான்னு நினைச்சேன். இந்த சோடாபட்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்துருவா போல் இருக்கே. என்னடி அம்சு? அதாக்கா 5000 ரூபாய் பணம். இங்க வர்றி, நானே செலவுக்கு காசு இல்லாம அல்லோல பட்டு திரியறேன். என்கிட்ட வந்து 5000 ரூபாய் கேக்குற? போய் வேற யாரையாவது கேளுவோ. எக்கோ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? சிஎம் ஸ்டாலின் குடும்ப தலைவிகை எல்லாத்துக்கும் 5000 ரூபாய் பணம் போட்டு விட்டுருக்காரு அக்கவுண்ட்ல. என்னடி சொல்ற? நெசமாலுமா? ஆமாக்கா, எனக்கும் ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லக்கா, 11 மணிக்குள்ள அந்த பணத்தை எடுத்துறணுமா, இல்லனா பிளாக் ஆயிருமா. ஐயோ, ஏடிஎம்ல எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. நீங்க சீக்கிரம் வாங்க, நான் போய் லைன்ல நிக்கிறேன். போய் நில்லு, இந்த அத்தான் காடை எடுத்துக்கிட்டு வாரேன். ஆகட்டும் ஆகட்டும். சாணிய முடிச்சவ, இனிமேட்டு இவ வீட்டுக்கு வரட்டும், காலை உடைச்சு விடுறேன். இப்பத்தான் விஷயமே தெரியுது. ஒரு பக்கத்துக்கு பாக்கையில நான் நயன்தாரா, இன்னொரு பக்கத்துக்கு பார்த்தா திரிசா, நேரா பார்த்தா ஐஸ்வர்யா ராயா. ஆமா,
போதும் தான் உங்க டிராமா. ஸ்டாலின் 5000 ரூபாய் பணம் போட்டு விட்டுருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் காலையில இருந்து என்ன தாங்குன்னு தாங்குறீங்களா? இன்னைக்குன்னு பார்த்துட்டியா நான் லேட்டா எந்திரிச்சு தொலைச்சிட்டேன். இல்லாட்டி முன்னுக்கே தெரிஞ்சு பணத்தை கையோட எடுத்துக்கிட்டு வந்திருப்பேன். இப்பவும் ஒண்ணும் கேட்டு போகல. நான் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாரேன். டேய் மவனே, என்ன நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? ஏடிஎம் கார்டை எங்க அவ வச்சிருக்கான்னு பாத்துட்டு அத புடுங்கி நம்ம பணத்தை எடுத்துக்குவோங்கறேன். வாமா பேசி பாப்போம். கொடுக்கலனா புடுங்கிட்டு போயிருவோம். போ. மருமகளே, 2 மாசமா இந்த காலு ஒரே வலி. காசு இல்லாம தைல டப்பாவை வாங்கி வாங்கி தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வலி குறையவே இல்லம்மா. அதுக்கு ஒரு 1000 ரூபாய் எனக்கு கொடுத்தீனா அத்தை போய் டாக்டரை பார்த்துட்டு மாத்திரை ஆயின்மெண்ட்னு வாங்கி போட்டுக்குவேன். லீலா, என் தங்க கட்டி அழகு குட்டி, உனக்கு வைரத்திலேயே Dress தச்சு போடணும்னு உன் புருஷன் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். ஆனா இப்போ காசு இல்ல. சரி அதை விடு. அம்மாவுக்கு கொடுத்த 1000 போக மிச்சம் 4000 இருக்குல்ல, அதை எனக்கு எடுத்து குடுறி. வண்டி டியூ கட்டணும். அதெல்லாம் முடியாது. வண்டி இருந்தா தான் என் மகன் வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போனாத்தான் சம்பளம் கிடைக்கும். இந்த 4000 ரூபாயை வச்சு ஒரு மாசத்தை ஓட்டுவ. மத்த மாசத்தை ஓட்ட வேணாமா? என் மகன் வேலைக்கு போனாதானே கிடைக்கும். எடுத்து குடு. வண்டி டியூ கட்டுறதுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடவுளா பார்த்து பணத்தை அனுப்பியிருக்காரு. அனுப்புனது கடவுள் இல்லங்க, ஸ்டாலின். அதான் அவருதான். அவரும் கடவுள் தான். 4000 எடுத்து குடுறி. முடியாது. இந்த பணத்தை குடும்ப தலைவிகளுக்காக தானே போட்டிருக்காங்க. குடும்ப தலைவனுக்கா போட்டிருக்காங்க? ஏண்டி, என் மகன் இல்லாம நீ குடும்ப தலைவி ஆயிருப்பியா? என் மகன் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை மனைவியாக்கி 2 புள்ளைய கொடுத்து உன்னை அம்மாவாக்கி உன்னை குடும்ப தலைவியா ஆக்குறதுக்கு என் மகன் என்ன கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மரியாதையா பணத்தை குடு. கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன குறுக்கோட சேர்த்து மிதிச்சு போடுவேன். ஓடே முட்டா பையலே, அந்த காடை புடுங்கடா. சரி சரி, சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வா. அட பாவிகளா, பணம் வந்துச்சுன்னு தெரிஞ்ச 10 நிமிஷத்துல ஊரா பணத்தையும் புடிங்கிட்டு போயிட்டீங்களே. கையில வாங்கல, பையில போடல, காசு போன இடம் தெரியல. கார்த்திக், பிரீத்திகா வருவாளாடா? கண்டிப்பா விஜய் வருவா. இங்க பாரு, அவ வந்ததும் எனக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி நான் அப்படியே கலந்துக்குவேன். ஓகேடா, மத்தத நான் பாத்துக்கிறேன். டேய், இன்னும் அவ உன்னை முழுசா ஏத்துக்கல. ஏதாவது அதிக பிரசங்கித்தனம் பண்ணி இருக்கிற நிலைமைய இன்னும் மோசமாக்கிறாத. என்னடா சொல்ற? இப்ப நான் அவ கூட பேசவா வேணாமா? இங்க பாரு, பிரீத்திகா வந்ததும் நான் கிளம்பிடுவேன். பிரீத்திகா கூட நீ தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போற. அவகிட்ட தாராளமா பேசு, ஆனா ரொம்ப வலியாத. நீ கொஞ்சம் விலகி போற மாதிரி அவ ஃபீல் பண்ணாதான் அவளா உன்னை நெருங்கி வருவா. அவகிட்ட உனக்கு பேச விருப்பமே இல்லாத மாதிரி நடந்துக்கோ. எனக்கு அவகிட்ட அவ்வளவா பேச விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துக்கணும், அதானடா? அதுக்குன்னு ரொம்ப பிகு பண்ணாத. அது கூட பிரீத்திகாவுக்கு பிடிக்காம போக வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் லிமிட்டா வச்சுக்கோ. சரி ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். டேய், பிரீத்திகா வராடா. கார்த்திக். உட்காரு பிரீத்திகா. ஹாய் விஜய். ஹாய் பிரீத்திகா, உட்காருங்க. விஜய் இங்கதான் இருக்காரா? கார்த்திக் இத சொல்லவே இல்ல. ஹலோ, அப்படியா? நான் உடனே வரேன். ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். என்னாச்சு கார்த்திக்? யாரு போன்ல பதட்டமா பேசுற? என் ஃப்ரெண்டு ராஜுக்கு வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அச்சச்சோ. இப்போ என்ன உடனடியா வர சொல்றான். நான் போயிட்டு வரேன். கார்த்திக், நானும் வரேன். வேணா விஜய், அவனுக்கு ஒன்னும் ஆகலையாம். வண்டி தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சான். கால்ல கொஞ்சம் சின்ன அடி. நான் பாத்துக்கறேன்டா. சாரி பிரீத்திகா, நான் போயாகணும். பரவாயில்ல. விஜய் இருக்கான், அவன் உன்னை பாத்துப்பான். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. விஜய், பிரீத்திகாவை பத்திரமா கொண்டு போய் ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறா. அதை நான் பாத்துக்கிறேன்டா, நீ போ. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுடா. ஷோர்டா, நான் வரேன். பரவாயில்லையே, கார்த்திகோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. பிரீத்திகாவே நம்பிட்டா. எதையுமே சொதப்பாம பிரீத்திகா கிட்ட பேசணும். அவளை என்ன முழுசா நம்ப வைக்கணும். பிரீத்திகா, என்ன யோசிக்கிற? இல்ல விஜய், கார்த்திகோட ஃப்ரெண்டுக்கு என்ன இருக்குன்னு யோசனையா இருக்கு. நாம பண்ண டிராமாவை உண்மை நம்பி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. விஜய், சொல்லு. அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? வேணா நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாமா? இங்க பாரு, ஆக்சிடென்ட்லாம் நார்மலா நடக்கிறது. இது ஒன்னும் பெரிய ஆக்சிடென்ட் கிடையாது. சும்மா சின்ன ஆக்சிடென்ட் தான். அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, நீ என்ன சாப்பிடுற? இல்ல, எனக்கு எதுவும் வேணாமே. சரி, காஃபியாவது குடி. ஏன் பிரீத்திகா,
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உன்னோட அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க விஜய். உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மாமா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு. அவரை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அவ்வளோதானா? நான் அவங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். பதிலுக்கு அவளும் கேட்டுட்டா. ம். அவளா ஏதாவது பேசுவான்னு பார்த்தா ஒன்னும் பேச மாட்டேங்கிறா. என்ன பண்றது? விஜய், மயூரி, நீ எங்க இங்க? நானும் எதிர்ச்சியா தான் வந்தேன். நீ இங்க இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. உட்காரு. மயூரி, நீ என்ன சாப்பிடுற? கிரீன் டீ வேணும். சரி, நான் வாங்கிட்டு வரேன். மயூரி எப்படி இங்க வந்தா? என் பிளானே சொதப்பிடுச்சு. கார்த்திக் சொல்லிருப்பானோ? என்ன பிரீத்திகா, எனக்கு தெரியாம விஜய் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைச்சிருக்க அப்படிதானே? எனக்கு தெரியும் கார்த்திக்கும் விஜயும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு. அதான் அவங்க பிளான உடைக்க நான் வந்துட்டேன். ஆமா, நீங்க விஜய் மீட் பண்ணவா இங்க வந்தீங்க? இல்ல, கார்த்திக் தான் என்ன இங்க வர சொன்னான். கார்த்திக்கோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டான். ஓஹோ, அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திக் தானா? கார்த்திக், நீ பிரீத்திகாவையும் விஜயையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ண. நான் அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வைக்க முயற்சி பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா? இல்ல, எதுவும் வேண்டாம். கார்த்திக் வர சொன்னா சரி, அவன் தான் போயிட்டானே, அப்புறம் ஏன் நீங்க என்ன இருக்கீங்க? வேற எந்த டிஷ்ஷும் வேணாங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உட்காந்துருக்கீங்க? ஓ, நானும் விஜயும் ஏதாவது புதுசு புதுசா ஆர்டர் பண்ணுவோம், அதையெல்லாம் ஓசியில டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ? அதுக்கு தான் உட்காந்துருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். பிரீத்திகா, நான் யதார்த்தமா தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? என்ன கோவப்படுத்துறதுக்கு தான் சொன்னேன், அப்புறம் என்ன நல்லவ மாதிரி நடிக்கிற? என்ன பிரீத்திகா முணங்குறீங்க? ஒண்ணுமே கேக்கல, சத்தமா தான் பேசுங்களேன். நான் கிளம்புறேன். போடி போ. உன்னை கிளப்பி விடுறதுக்கு என்னெல்லாம் பேச வேண்டியிருக்கு. உஃப். மயூரி, விஜய், எங்க பிரீத்திகாவை காணோம்? பாவம் விஜய், நீ பிரீத்திகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைச்ச, ஆனா அவங்க உன் கூட இருக்கத பிடிக்காம கிளம்பி போயிட்டாங்க. அதுக்குள்ளயா? பாவம், நீயும் எவ்வளவுதான் ட்ரை பண்ணுவ? பிரீத்திகாவை நீ நெருங்க நெருங்க அவங்க உன்னை விட்டு வேலைக்கு தான் போறாங்க. நீ அவங்க மேல நிறைய பாசம் காமிக்கிற, ஆனா பதிலுக்கு அவங்க உன் மேல வெறுப்பதானே கொட்டுறாங்க. இங்க பாரு விஜய், நீ பிரீத்திகாவை மறந்துரு, அதான் உனக்கு நல்லது. மயூரி, ப்ளீஸ் அப்படி சொல்லாத. பிரீத்திகா தான் என் லைஃப். புரியுது, அப்படின்னு நீ மட்டும் சொன்னா போதுமா? அவங்களும் சொல்லணும்ல. நீ ஒவ்வொரு தடவையும் பிரீத்திகா கிட்ட போய் அசிங்கப்பட்டு தான் விஜய் வர்ற, அத பார்க்க எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், ஆனா நீ என்னையே திட்டுற. விடு விஜய். சாரி மயூரி, எனக்கு தெரியும் நீ என் நல்லதுக்கு தான் சொல்லுவ. ஆனா பிரீத்திகாவை என்னால மறக்க முடியாது. அதையும் நீ புரிஞ்சுக்கோ. ஆனா எத்தனை நாள் இப்படி கடக்க போறேன்னு தெரியல. நீங்க ஒண்ணு சேர்ந்தா நான் தான் சந்தோஷப்படுவேன். ஆனா லைஃப் ஃபுல்லா நீங்க இப்படி பிரிஞ்சிருந்தா அப்போ என்ன பண்றது? அதுக்கப்புறம் நீ பிரீத்திகாவை மறக்கிறதுக்கு பதிலா இப்பவே மறக்க ட்ரை பண்ணு. உன் அம்மா கூட அததான் என்கிட்ட சொன்னாங்க. புரியுது மயூரி, நீ கவலைப்படாத, என்ன நான் பாத்துக்குவேன். உன் மனச மாத்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நானா அந்த பிரீத்திகாவான்னு பார்க்கலாம். அட பிரீத்திகா, வந்துட்டியா நீ? எப்போ வந்த? இப்போதான். கார்த்திக் கூட வெளியில போறதா சொன்னா நல்லா சாப்பிட்டியா? என்னடி உம்முன்னு உட்காந்துருக்க? கார்த்திக் கூட வெளியில போறதா சொன்னியே, போனியா இல்லையா? போனேன்டி, ஆனா பாதியிலேயே கார்த்திக்கோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு கிளம்பிட்டாரு. உன்னை தனியா விட்டுட்டா? இல்ல இல்ல, விஜய் இருந்தாரு. ஓஹோ, அப்ப கார்த்திக் வேணும்னு தான் போயிருக்காரு. பிரீத்திகாவையும் விஜயையும் பேச வைக்கணும்னு தான் அப்படி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் என்னாச்சு? விஜய் கூட நீ பேசுனியா? இல்ல. பேசாம ரெண்டு பேரும் சும்மாவா உக்காந்துருந்தீங்க? என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காதடி. விஜய் கிட்ட நான் எதுவுமே பேசல. கார்த்திக் போன கொஞ்ச நேரத்திலேயே மயூரி வந்துட்டா. அவ எப்படி அங்க வந்தா? அவ ரொம்ப ஓவரா பண்ணா, அதான் நான் அங்க இருந்து வந்துட்டேன். அந்த மயூரி இவ்ளோ ஆடுறானா அதுக்கு காரணமே விஜய் தான். விஜய் ஏன் அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாரு? பாரு பிரீத்திகா, உனக்கு விஜய் வேணான்னு முடிவெடுத்துட்ட. கடைசி வர உன் அண்ணன், அண்ணி, அம்மா, அப்பாவே உனக்கு போதும், தனியா வாழ்ந்துக்குவேன்னு முடிவெடுத்துட்ட. ஆனா உன்ன மாதிரியே விஜய் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. அவருக்கு குடும்பம் வேணும்னு நினைக்கலாம். குழந்தை, குட்டி, மனைவியோட அவர் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படலாம். ஏற்கனவே விஜயோட அம்மா கூட மயூரிய மருமகளாக்கிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயூரி விஜய் மேல ஆசைப்பட்டுட்டு இருக்கா. விஜய பத்தி எல்லாம் தெரிஞ்சு ஒரு பொண்ணு அவரை ஏத்துக்க தயாரா இருக்கா. அப்போ விஜயும் மயூரி ஏத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, அதனாலதான் விஜய் அவளுக்கு ரொம்ப ஓவரா இடம் கொடுக்கறாரு.
பிரீத்திகா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒருவேளை விஜய் மேல நீ ஆசைப்பட்டா, அவரு வேணும்னு நீ நினைச்சா, அத டிலே பண்ணாம உடனே போய் சொல்லிரு. ஒருவேளை விஜய் மயூரியோட காதலை ஏத்துக்கிட்டாருன்னு வெயி, அதுக்கப்புறம் விஜய் உன்கிட்ட வரணும்னு நினைச்சாலும் அந்த மயூரி விடமாட்டா. அவ பயங்கர நாடகக்காரி. ஒரு தடவை விஜய் அவளோட லவ்வை ஏத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் மனசு மாறி விஜயே உன்கிட்ட வரேன்னு சொன்னாலும் அந்த மயூரி சூசைட் பண்ணிக்க போறேன், அதை பண்ணிக்க போறேன்னு டிராமா பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் மொத்தமா நீ விஜயை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும்டி. என்னென்னமோ சொல்ற. நடக்க போறத தான் சொல்றேன். நீ விஜயை ஏத்துக்க ஆசைப்பட்டா அதை அவர்கிட்ட போய் சொல்லு. உங்க ஃபேமிலிய அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா யோசிச்சு முடிவெடு. நீ அங்க எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டேன், நான் போய் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணு. என்ன இவ சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. விஜய் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அவர் ஏத்துக்காததுக்கு முன்னாடியே மயூரி இந்த ஆட்டம் போடுறா. ஒருவேளை விஜய் அவளை ஏத்துக்கிட்டா கண்டிப்பா என்னால அதை நினைச்சு பார்க்க முடியாது. நாளைக்கு விஜய பார்த்து என் மனசுல உள்ளத சொல்லிடணும். அதுதான் கரெக்ட். ஐயோ, நாளைக்கு எப்போ விடியும்? நாளைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா விஜய் கிட்ட நான் சொல்லிடுவேன். விஜய நான் ஏத்துக்க போறேன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அந்த மயூரி என்ன பண்றான்னு பாக்குறேன்.